Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டான சோமாஸ். இந்த சோமாஸ்ல நம்ம தேங்காய் பூரணம் வச்சு தான் செய்ய போறோம். அதான் இந்த சோமாஸோட ஸ்பெஷல். இப்போ இந்த தேங்காய் பூரண சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோமாஸுக்கு தலையை தட்டி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு 15 சோமாஸ் அளவுக்கு செய்யலாம். மைதா மாவை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் இல்லைன்னா பால் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மாவில் நம்ம நெய் சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா தான் சோமாஸு ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அது மாதிரி சோமாஸுக்கு மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. சோமாஸுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஈஸியாக இருக்கிறதுக்காக இது மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிறேன். நம்ம கையாலேயே கூட நல்லா அழுத்தி டைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நிறையா சோமாஸு செய்யும் போது மாவை இது மாதிரி தட்டிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். நிறைய மாவு இருந்ததுன்னா 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சோமாஸ் செய்யலாம். தேங்காய் பூரணத்துக்கு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் வச்சுருக்கோம். தேங்காவை இது மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். துருவின இந்த தேங்காவை வெறும் மணலில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கிக்கலாம். தேங்காவை இது மாதிரி நல்லா நைஸாக துருவிட்டு டைரக்ட் சன்னில் கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வானல்லே இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஓரளவு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 2 ஸ்பூன் குறைவாக சுகர் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை, 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை, ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா தேங்காய் பூரணம் ரெடி ஆகிடும். இந்த தேங்காய் பூரணத்தை நம்ம சோமாஸு செய்கிற அன்றைக்கி தான் ரெடி பண்ணணும்னு இல்லை, நாளே கூட நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே சைஸில் உருண்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோமாஸுக்கு தீத்திடலாம். தீத்தும் போது நல்லா மெலிசாக தீத்திக்கலாம், அப்போ தான் சோமாஸு நல்லாயிருக்கும். ரொம்பவும் ரவுண்டாக தீத்தணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சோமாஸ் அச்சில் தீத்தி வச்சுருக்கிற மாவு வச்சு நடுவில் பூரணம் வச்சு மடிச்சிடலாம். இது மாதிரி அச்சு இல்லைன்னாலும் சோமாஸ் நம்ம கையாலேயே மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கீழே வச்சு கையால் நல்லா இது மாதிரி அமுக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்மளே கட் பண்ணி எடுத்துடலாம். அதுவும் ஈஸி தான், அச்சு வேணுன்றது அவசியம் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஷேப்புக்காக தான். அச்சில் இது மாதிரி செய்யும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அவ்வளோதான். இது மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம தலையை தட்டி 1 கப் மைதா மாவு எடுத்திருந்தோம். அந்த அளவுக்கு 15 சோமாஸ் வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ண பூரணத்துலேருந்து இன்னும் 5 சோமாஸ் செய்கிற அளவுக்கு பூரணம் மீதி இருக்குது. கோபுரமாக 1 கப் மைதா மாவு எடுத்தோன்னா நம்ம செஞ்ச பூரணம் அளவுக்கு சரியாக இருக்கும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோமாஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். சோமாஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா எண்ணெயை சோமாஸ் மேலே இது மாதிரி லைட்டாக தெளித்து விடலாம். அப்போ தான் சோமாஸ் நல்லா உப்பி வரும். சோமாஸு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுடலாம். மாவை நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சதுனால சோமாஸுக்கு மேலே இது மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி வந்தால் தான் சோமாஸ் நல்லா சாஃப்டாகவும் அதே டைமில் மொறுமொறுன்னு இருக்கும். சோமாஸை 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுக்கலாம். வெள்ளையாக இருக்கும் போதே எடுத்தோன்னா சோமாஸு சீக்கிரமாக நமுந்துடும். இப்போ கொதி அடங்கிடுச்சு. சோமாஸும் நல்லா கோல்டன் கலரில் அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
இது மாதிரியே எல்லா சோமாஸையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தேங்காய் பூரண சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சோமாஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த தேங்காய் சோமாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.